இந்த கருவழி பரம்பரையிலே வருகின்ற அரசமைப்புகள், அரசர்கள், இல்ல ஆன்மீக ஸ்தாபனங்கள் எல்லாமே 100 ஆண்டுகள் தாண்டுவதில்லைங்க. காரணம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு அனுபூதியோடு, பலத்தோடு ஒரு அரசியல் கொள்கையோ அல்லது ஆன்மீக கொள்கையோ ஆன்மீக அனுபூதியோ வைத்து கடும் உழைப்போடு ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தையோ உருவாக்குவார். அவருடைய கருவழி பரம்பரையாக வருபவர்கள் 2வது 3வது 4வது தலைமுறை வரவங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி கடும் உழைக்க வேண்டிய, தியாகம் செய்ய வேண்டிய தேவை இல்லாமல் போவதனால் 3-4 தலைமுறைகளுக்கெல்லாம் கழிச்சு வரவங்க அந்த அளவுக்கு அந்த கொள்கையில் பிடிப்போடு அல்லது அந்த ஆன்மீக அனுபூதியில் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாக, அதில் ஆழமாக வேரூன்றியவர்களாக இல்லாமல் போவதனால் கருவழி பரம்பரையாக வருகின்ற அரசியல், ஆன்மீக, பொருளாதார எல்லா ஸ்தாபனங்களுமே 100 ஆண்டுகளுக்கு மேல் நிலை பெறாமல் உதிர்ந்து போவதை வரலாறு காட்டுகிறது.